உங்க வீட்ல மட்டும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இந்த ஒரு ஃபுட்ட மட்டும் குடுக்க மறந்துறவே மறந்துறாதீங்க. இது அவ்ளோ சத்து இருக்கு. எங்க பாப்பாக்கு 1 நாள் விட்டு 1 நாளாவது இந்த ஃபுட்ட நாங்க கண்டிப்பா குடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி, 2 முந்திரி, 2 பாதாம், 2 டேட்ஸ் சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு மிக்ஸியில நல்லா போட்டு அரைங்க. தண்ணி ஊத்தி ஊத்தி அரைச்சு இப்ப பால் எடுக்க போறோம். இது எப்படி செய்றதுன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு அரைச்சு நம்ம வந்து வடிகட்டி வச்சு பால மட்டும் தனியா எடுக்கணும். நான் கொஞ்சம் பெரிய வடிகட்டியாவே யூஸ் பண்ணிட்டேன். பட் டீ வடிகட்டுற வடிகட்டி இருக்குல்ல, அத யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னுமே நல்லா ஃபில்டர் ஆயி வரும். ஸோ இந்த மாரி நம்ம ராகிய வந்து ஃபில்டர் பண்ணி பண்ணி தண்ணி ஊத்தி ஊத்தி திருப்பி திருப்பி அரைக்கணும். அரைச்சு அரைச்சு பால மட்டும் வடிச்சு வடிச்சு எடுக்கணும். நீங்க அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி ஊற வச்சிருப்பீங்கல்ல, அதவே யூஸ் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு 6 மாசத்துலேருந்தே இந்த ஃபுட்ட நீங்க குடுக்க ஆரம்பிக்கலாம். உங்க பீடியாட்ரிஷியன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, ஸோ பால நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, நான் அப்புறமாவும் இன்னொரு வாட்டி ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். ஒரு வாட்டி பண்ணி முடிச்சுட்டுமே, நல்லா இந்த மாரி பாத்திரத்தில ஊத்தி கிண்டிக்கிட்டே இருங்க அந்த பால. நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு, இல்லன்னா உங்களுக்கு எப்படியோ அந்த மாரி வச்சு கெட்டியாகணும். நம்ம கிண்டுறத நிறுத்தக்கூடாது. நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நம்ம கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கூழு மாரி மாறிடும் கொஞ்ச நேரத்தில. கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் தான். பட் கூல் ஆகிடும். பட் கிண்டுறத மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் போய் கட்டி கட்டியா பிடிச்சுக்கும். நல்லா கிண்டிட்டே இருந்து கூழ் மாரி கொண்டு வந்தா தான் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். ஸோ கூழ் மாரி வந்ததுக்கப்புறமா, இத அப்படியே எடுத்து பாப்பாக்கு நான் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க.